காங்கிரஸ் அதிக அளவுக்கு பேசுவதற்கான காரணம் திமுக கூட்டணியில் வந்து சாத்தியமிருக்கிறதா உங்களுடைய பேட்டிகள் சமீபத்தில் பார்த்தோம். அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம், ஓரங்கட்டி விடலாம். ஆனால் இந்த மதவாத சக்திகளை, இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவது தான் அவருக்கும் நல்லது, அவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கும் நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும். இல்லை, அதெல்லாம் நாங்களும் அந்த முடிவெடுக்கலாம், அகில இந்திய தலைமை முடிவெடுக்கலாம். அந்த முடிவெடுக்கும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. விஜய் இந்தியா கூட்டணியில் இணைய வேண்டும், இணைந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த ஒரு கருத்துக்கான உங்களுடைய பதிவு என்ன சார்? முதல்ல இந்தியா கூட்டணிங்கிறது இப்போ எங்கெங்க இருக்கு? எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்கான்ட்டு அங்க உமர் அப்துல்லா கேள்வி எழுப்புறாரு. இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடுற மகாராஷ்டிரா நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பா இல்லாம அதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு தேர்தலுக்கான ஒரு அமைப்பா, இல்ல மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுக்கான அமைப்பா? இந்த இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் யாரு? இந்தியா கூட்டணி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு? இந்தியா கூட்டணி கடைசியா எப்ப தன்னுடைய கூட்டம் போட்டுச்சு அப்படின்ட்டு பல கேள்விகள் முதல்ல இருக்கு. இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்கா அப்படிங்கறதே பல கேள்விகள் இருக்கு. ஒண்ணு. இரண்டாவதாக, செல்வ பெருந்தகை தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற காரணத்தினால இங்க வந்து இந்தியா கூட்டணி அவர் மீன் பண்றது திமுக தலைமையான கூட்டணி அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்படி நம்ம பேசணும்னா அப்போ இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னா ரெண்டு விஷயம் நாங்க வந்து எங்களோட மாநாட்டில் தலைவர் மிக தெளிவாக சொன்னார். என்னோட கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்போ கொள்கை எதிரியோடையோ அரசியல் எதிரியோட நாங்கள் பயணிக்க முடியாது, தேர்தலிலும் பயணிக்க முடியாது, இஷ்யூஸ் சார்ந்து நம்ம அந்த அடிப்படையிலும் பயணிக்க முடியாது. ஏன்னா நம்ம திமுக சொல்கின்ற பல விஷயங்களை எதிர் நிலைப்பாடுகள் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்றாங்கன்னா, அப்ப திமுக வந்து நாங்க கழட்டி விடுறோம், நீங்க எங்களுடைய வாங்க, நீங்க எங்களை தலைமையேற்று வழி நடத்துங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கிறாரா அப்படிங்கிற தெளிவுபடுத்தினார்னா நம்ம நிச்சயமாக நமக்கு வந்து அதை குறித்து நம்ம பரிசீலிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்துத்துவ சக்தியை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு விஜய் இருப்பார் என்றால் இந்திய கூட்டணியுடன் வருவது நல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். அது எப்படி உங்களுடைய பார்வைக்கு இருக்கிறது? அதுதாங்க, கொள்கை எதிரி பாஜகங்கிறது இந்துத்துவ சக்திகளை அழிக்கணுங்கிறத நம்மளும் சொல்றோம். இப்ப நம்ம மாநாட்டில் பேசிய பொழுதும் சரி, முதலாக எடுத்த நிலைப்பாடு என்பதும் சிஏஏ எதிரான நிலைப்பாடு, நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடு போன்ற எல்லா விஷயங்களும் பாஜக கொள்கை ரீதியாக என்ன முன்வைக்கிறார்களோ அதை எதிர்க்கும் இடத்தில்தான் தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் தொடர்ச்சியாக செயல்படுகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி பிளவுவாத அரசியல் என்று எழுதும் பொழுது மத ரீதியான பிளவுவாதத்தை செய்கின்ற பாஜகவை எதிர்த்துத்தான் இந்த அரசியல் இருக்க போகின்றது அப்படிங்கறத நம்ம சொன்ன முக்கியமான விஷயம். அப்படி இருக்கின்ற காரணத்தினால நாங்க ஏற்கனவே இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராகத்தான் நம்ம களமாடிட்டு இருக்கோம். இப்ப நாங்களும் அதான் இந்துத்துவ சக்திகள் எதிராக நாங்கள் களமாடுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். அதுலலாம் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த கூட்டணியில எங்களோட அரசியல் எதிரிய அவங்க வேண்டாம், அரசியல் எதிரியாக இருக்கின்ற திமுக வேண்டாம். இப்ப வந்து எங்களுக்கு தான் வலிமை அதிகமாக இருக்கு. இப்ப எங்க தலைவர் சொன்னார் இல்லையா, நாங்க வந்து எங்களோட தலைமையில தான் ஒருவேளை கூட்டணின்னு போனா எங்க தலைமையில தான் இருக்கும். நாங்க ஆனா வர்றவங்களுக்கு வந்து நாங்க அரவணைச்சு போவோம், அவர்களுக்கு நம்ம அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம்னு சொல்லி சொன்னார்ல. அப்ப அந்த கூட்டம் ஏற்றுக்கிறார் அப்படின்னு அவர் ஒரு இடத்துக்கு நகர்றாருன்னா நிச்சயமாக அது குறித்து தலைவர் தலைமை பரிசீலிக்கும். ஓகே ஓகே, கண்டிப்பா சார். இப்போ திமுக பொறுத்தவரையிலும் சரி, தாவேகாவை பொறுத்தவரையிலும் சரி, பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கங்கள் வந்துட்டு ஒன்றாக தான் இருக்கிறது. அதனால கூட அவர் இதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லங்க, திமுக எதிர்க்கிறாங்களா, உண்மையிலே பாஜக எதிர்க்கிறாங்களா, இல்ல எதிர்க்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் காமிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பல விஷயங்களையும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாஜகவும் திமுகவும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அறிவாலயம் குறித்து ஒரு வழக்கு வந்தா நாங்க பெருந்தன்மையாக எல்முருகன் தொடுத்த வழக்கு நாங்க விட்டு கொடுக்குறோம்னு எல்லா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துல விட்டு கொடுக்குறாங்க. ராஜ்நாத் சிங்கை கூட்டிட்டு வந்து கலைஞரோட நாணயத்தை வெளியிடுறாங்க. இப்படி பல விஷயங்களும் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு மிக அணுக்கமாக பாஜக இருக்கிறத பார்க்கின்றோம். பன்னெண்டு பிரச்சனையை திசை திருப்புறக்கான வேலைகள் எல்லாம் பாஜக பண்றாங்க, தலைவர் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே திமுக இன்னைக்கு இந்துத்துவ சக்திகள் எதிராக இருக்கிறார்களா என்பதே ஒரு பல கேள்விகளை எழுந்திருக்கிற ஒரு சமயம். அந்த சமயத்துல நம்ம வந்து திமுக உறுதியா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட முடியாது. ஆனா கேள்வி இதுதான், நம்ம வந்து திமுக வகிக்கின்ற அந்த கூட்டணியில் நாம் வகிக்க முடியாது, ஏன்னா அரசியல் எதிரி அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். அதனாலதான் இப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து ஓகே, நாங்க உங்களை அழைக்கிறோம், நீங்க எங்களுக்கு தலைமை ஏற்று இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாம் சேர்ந்து களம் காணலாம் சொல்லி சொல்றாங்களா அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தணும்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே.
கண்டிப்பா. இப்போ அதிமுக பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாலும் சரி, நிறைய கட்சி தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு விஜய் அவர்களை பற்றி பேசுவது உண்டு, பேசிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் கூட்டணிக்கு அழைக்கிறதுனால விஜய் வந்தா நம்மளுடைய கட்சிக்கு ஒரு பலம் இருக்கும் அப்படின்னு நம்பிதான் இது எல்லாமே சொல்றாங்களா? பிரஸ் மீட்ஸ் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இல்லங்க, அழைப்பு அப்படிங்கிறது நீங்க நாங்க உங்க கூட சேருகிறோம் என்று சொல்கிறார்களா, இல்லை நீங்கள் எங்களுடன் சேருங்கள் சொல்கிறார்களா? நம்ம மாநாட்டுல சொன்னது என்ன? தனிச்சே களம் கண்டு சிங்கிள் மெஜாரிட்டியா வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு, அதீத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, 100% நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி தலைவர் சொல்லிட்டார். அதே நேரத்தில் எங்களை நோக்கி வருபவர்கள் நாங்கள் அரவணைத்து சொல்லுவோம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனிச்சே நாங்கள் களம் கண்டாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். இல்ல நாங்க உங்க கூட்டணியில சேரும், எல்லா கட்சிக்கும் தான் சொல்றேன், இது XYZ எல்லா கட்சிகளுக்கும் இதுதான். நீங்க வர்றதுல தாராளமாக வரலாம், திமுக பாஜகவை தவிர்த்து. அப்படி வந்தால் கொள்கை ரீதியாக எங்களுக்கு முரண் இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத எங்க தலைமை உணர்ந்தால் அவர்களை நாங்கள் சேர்த்து இந்த தேர்தல் களத்தை சந்திப்போம் அப்படிங்கறதான் பதில். அதனால நீங்க அழைக்கிறார்களா இல்லை அவர்கள் நாங்கள் உங்களோட சேர்கிறார்களா என்று அதை பொறுத்துதான் இதெல்லாமே நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அடுத்த மட்டில் பாத்தீங்கன்னா இப்போ 20ஆம் தேதி பரந்தூர் செல்கிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த நேரம் விஜய் மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இல்லங்க, அது இன்னும் காவல்துறை என்ன நேரம்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண, தேதி மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. காவல்துறை நேரம் சொல்லிய பிறகு நாங்கள் என்ன நேரம் கேட்டோங்கிறது உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு செய்தியாளருக்கு தெரிவிக்கப்படும்.